वाले एक दिन को समय को हम हर एक जन को देता. கர்த்தர் தான் இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 21 தடவை கிரியைகள்ங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. इसलिए प्रकाशित वाक्य पूरा 21 बार काम के बारे में लिखा है. நீங்கள் வீட்டில் போய் வாஸ்து பார்த்தா கிரியைகள்ங்கிற வார்த்தை வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 21 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. ये प्रकाशित वाक्य के पुस्तक में काम के बारे में 21 बार शब्द आ रहा. உங்களுடைய கிரியைகள் तुम्हारा क्रिया, நீங்கள் செய்யக்கூடிய கர்த்தருக்குள் படக்கூடிய பிரயாசப்பட்டு படக்கூடிய கிரியைகள், तुम जो प्रभु पर करने वाले परिश्रम, உங்களுடைய கிரியைகளை உங்களுடைய செய்கைகளை கர்த்தருக்குள் எப்படி நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்கிறதை அதை விட்டு ஓய்ந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கு. तुम प्रभु में जो जो काम करते हैं तुम्हारा सब कार्य को छोड़ के तुम विश्राम पाने वाला एक உங்களுடைய கிரியைகள் தான் கூட போகிறது. आमेन. तुम्हारे साथ तुम्हारे कार्य भी आता எப்படி சொல்கிறது? அவருடைய கிரியைகள் அவரோடு கூட போவும். और उनके कार्य उनके साथ वो लेते हैं. ஆவிதான் பிரசங்கி புத்தகம் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். सबोपदेशक का पुस्तक 12वां अध्याय आखिरी वचन. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையினாலும் தீமையினாலும் தேவன் நியாயத்துக்கு கொண்டு வருவார். क्योंकि परमेश्वर सब कामों और सब गुप्त बातों को चाहे वे भली हो या बुरी न्याय करेगा. இந்த காலை பொழுதிலே தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய திருச்சபையாரே, इस सवेरे समय जो परमेश्वर के आवाज को सुनते हैं, ये परमेश्वर की मंडली, பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொன்னது போல सबोपदेशक के पुस्तक 12वां अध्याय आखिरी वचन के अनुसार ஒவ்வொரு கிரியையும் सब कामों அந்தரங்கமான ஒரு காரியத்தையும் நன்மையினாலும் தீமையினாலும் தேவன் நியாயத்துக்கு கொண்டு வருவார். और सब गुप्त बातों का चाहे वे भली हो या बुरी न्याय करेगा. எல்லாம் ஆமென் சொல்லுவோம். सब आमीन कहेंगे. அல்லேலூயா. हालेलुया. தேவனுக்கு முன்பாக ஒன்றும் மறைக்கப்படாது, எல்லாம் கிரியைகளோடு கூட போகிறது. அவர் நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்துக்கு கொண்டு வருகிறார். परमेश्वर के सम्मुख में कोई भी छिपी नहीं होता, सब अपने अपने कार्य के साथ वहां जाएगा. या भली या बुरी प्रभु न्याय करेगा. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 10வது வசனத்தில், इब्रानी के पत्री 4वां अध्याय में 10वां वचन. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். क्योंकि जिसने उसके विश्राम में प्रवेश किया है उसने भी परमेश्वर के समान अपने कामों को पूरा करके विश्राम किया है. எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 4:10 வாசித்தால், इब्रानी 4:10. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பார். கிரியைகளை முடித்து ஓய்ந்திருக்கிற அனுபவம், अपने कामों को पूरा करके विश्राम पाने वाले अनुभव. தேவன் அவருடைய கிரியைகளை செய்து முடித்து ஓய்ந்திருந்தார். परमेश्वर अपने कामों को पूरा करके विश्राम लिया. நாமும் இந்த பூமியிலே ஒவ்வொருவருக்கும் தேவன், நாம் தேவனுடைய சபையிலே கர்த்தருடைய கிரியைகளாக இருக்கிறோம். हम सब इस पृथ्वी में प्रभु के मंडली में प्रभु के काम है. हम सब நாம் தேவனுடைய சபையில் அவயங்களாக அங்கங்களாக வைத்திருக்கிறோம். आमेन. हम सबको प्रभु अपने कलीसिया में हर एक अंग करके रखा है. உங்களை ஒரு கிரியையாக வைத்திருக்கிறார். तुम सभी को एक एक काम के रूप में रखा. அந்த கிரியையை செய்து ஓய்ந்திருக்கிற அனுபவம் वो இருக்கு. कामों को पूरा करके विश्राम पाने वाले अनुभव. முடிஞ்சது. 66 வயசுல அவங்க ஓட்டத்தை முடிஞ்சா ஓய்ந்தாச்சு. आमेन. उनका उम्र 66 हो गया, वो अपने कामों को पूरा कर दिए. அவர்களுக்கு வைத்திருந்த கிரியையை முடித்து ஓய்ந்தார்கள். उनके लिए जो काम प्रभु रखा था वो काम करके वो पूरा कर दिए. நன்மையும் தீமையும் அங்கே எல்லாவற்றையும் அவருடைய கிரியை அவரோடு கூட போகிறது. आमेन. उनके साथ उनके कार्य भी जाता है. அப்ப கிரியைகளை கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் திருச்சபையிலே கர்த்தருக்குள் கிரியைகளாக வைத்திருக்கிறார். हम सबको प्रभु ये मंडली में एक एक काम के रूप में रखा. நீங்கள் ஒவ்வொருவரும்
ஒவ்வொரு கிரியைகளாக இருக்கிறீர்கள். तुम सब एक एक क्रिया है. அல்லேலூயா. हालेलुया. ஆகவே தான் விசுவாசம் இருந்து கிரியை இல்லாவிட்டால் தண்ணீர் தானே செத்ததாகிவிடும். इसलिए वचन कहता है यदि विश्वास है लेकिन काम नहीं तो वो विश्वास अपने आप मरा हुआ विश्वास है. கிரியைங்கிற வார்த்தை, செய்கைங்கிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்துல 21 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது போல, जैसे काम के बारे में प्रकाशित वाक्य की पुस्तक में 21 बार लिखा है. நீங்க யாக்கோப்பு 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தால், और याकूब का पत्री दूसरा अध्याय में நீங்கள் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 14 वचन से लेकर पढ़ेगा. அந்த கிரியைங்கிற வார்த்தை 11 தடவை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. यहाँ भी वो काम का शब्द 11 बार दिया है. இந்த யாக்கோப்புல நிருபத்தில் 16 தடவை அங்கே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிரியைங்கிற வார்த்தை 11 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. याकूब के पत्री में वो काम के बारे में 11 बार वो शब्द को लिखा. கிரியை 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 கிரியை. काम काम काम. இங்கே கவனிங்க. सुनिए, இந்த பூமியிலே நீங்கள் கர்த்தருக்குள் கிரியை செய்து ஓய்ந்து இருக்க வேண்டும். आमीन. इस पृथ्वी में तुम सब प्रभु पर काम करके विश्राम पाना. ஆகாமிய கூடாரத்தில் நீங்க வேலை செய்றீங்க, அந்த வேலையை சொல்லல. तुम जो संसार के डेरे में काम करता उस काम के बारे में नहीं. கிரியை என்றால் வர்க். काम मतलब वर्क. கர்த்தருக்குள்ள உங்களுடைய கிரியை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? प्रभु पर तुम्हारा काम कैसा है? இந்த நாளிலே அதை குறித்து தியானிப்போம். इन दिन में हम उसके विषय में अध्ययन करें. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. நான் உங்களுக்கு இங்கே கவனிங்க, சந்தோஷத்துக்கு சகாயம் செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரன். मैं तुम्हारे आनंद के लिए सहायक करने वाला सेवक है. உங்க விசுவாசத்துக்கு நான் அதிகாரி கிடையாது. लेकिन तुम्हारा जो विश्वास है वो विश्वास का मैं अधिकारी உங்க नहीं. சந்தோஷத்துக்கு நான் சகாயர். तुम्हारे आनंद के लिए मैं सहायक हूँ. 2 கொரிந்தியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் दूसरा कुरिन्थियों की पत्री पहला अध्याय கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம். आखिरी वचन 24. உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரியாராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராய் இருக்கிறோம், விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீர்களே. ये नहीं कि हम विश्वास के विषय में तुम पर प्रभुता जताना चाहते हैं, परंतु तुम्हारे आनंद में सहायक है क्योंकि तुम विश्वास ही से स्थिर रहते हो. விசுவாசத்தினாலே நீங்கள் நிலைநிறுத்தப்பட வேண்டும். तुम अपने विश्वास के द्वारा स्थिर रखना. விசுவாசத்தை கவனிக்க வேண்டும். நாங்கள் உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரி கிடையாது. तुम्हारे विश्वास का हम अधिकारी नहीं, பட் உங்கள் சந்தோஷத்திற்கு நான் சகாயம் செய்வேன். परंतु तुम्हारे आनंद में मैं सहायक है. உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் நிலை நிற்கிறீர்களே. क्योंकि तुम विश्वास ही से स्थिर रहते हो. உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? तुम्हारा यह विश्वास कैसे रखना? கிரியை செய்றதாக இருக்க வேண்டும். काम करने वाला विश्वास है. விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? तुम्हारा विश्वास कैसे रखना? கிரியை செயல். काम करना. கிரியை இல்லாத விசுவாசம் தண்ணீர் தானே செத்தது என்று யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். याकूब दूसरा अध्याय 17 वचन. அந்தபடி விசுவாசம் கிரியை இல்லாதிருந்தால் தண்ணீர் தானே செத்ததாக இருக்கும். वैसे कि विश्वास भी यदि कम सहित न हो तो अपने स्वभाव में मरा हुआ है. யாக்கோப்பு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். याकूब का पत्री दूसरा अध्याय 17 वचन. இங்க பாருங்க, நாங்கள் தேவ வசனத்தை களப்பாய் இல்ல யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 17. याकूब ஒருவன் விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தண்ணீர் தானே செத்ததா இருக்கும். में विश्वास है लेकिन काम नहीं तो वह विश्वास अपने स्वभाव में मरा हुआ है. நீங்கள் விசுவாசம் எனக்கு இருக்குன்னு சொல்லுவீங்க. तुम लोग कहेंगे मुझको विश्वास है. யாரு? பிசாசுன்னு சொல்லுகிறான். शैतान भी कहता है, वो भी विश्वास करता है. 19ஆம் வசனம் சொல்லுகிறது, 19 தேவன் ஒரு உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்கிறது. तुझे विश्वास है कि एक ही परमेश्वर है, तू अच्छा करता है, दुष्ट आत्मा भी विश्वास रखते और तरतराते हैं. கல்லறையில லேகியோன் பிசாசு இருந்தான். कब्रिस्तान में वो लेगियोन शैतान था, வஸ்திரம் தரிக்காம. वस्त्र बिना. இயேசுவை பார்த்து சொன்னா நீ தேவனுடைய குமாரன் என்று நடுநடுங்கினான். वो यीशु के और कहा है तरतराते हुए तो परमेश्वर का पुत्र है. கல்லறையில இருந்த அந்த லேகியோன், वो कब्रिस्तान में पड़ा था वो लेगियोन. லேகியோன் என்றால் अनेक பிசாசுகள் இருக்கிறது. लेगियोन मतलब गई दुष्ट आत्मा. லேகியோன்ங்கிறது 6000 குறிக்கிறது. लेगियोन मतलब 6000 के बारे. லேகியோன் அதிகமாக அவ்வளவு கல்லறையில ஒரு கல்லை வைத்து அவன் குத்தி கொண்டு சொரிந்து கொண்டிருந்தவன். वैसे वो कब्रिस्तान में पत्थर उठा के
अपने शरीर को कुचलाते बैठा, நிர்வாணமாக இருந்தவன் वस्त्र बिना बैठा था। இயேசுவை பார்த்து சொல்கிறான், वो यीशु को और कहता है, நீர் தேவனுடைய குமாரன் என்று நடுநடுங்குகிறான். तू परमेश्वर का पुत्र है कह के वो तरतराता, பிசாசே நடுநடுங்குது. शैतान तरतरा, ஆனால் அங்க விசுவாசம் போதாதுங்க, लेकिन विश्वास கிரியை செய்ய வேண்டும். काम भी करना है। ஹல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், படிக்கிறோம், हम परमेश्वर के वचन को सुनते हैं और पढ़ते हैं, அது கிரியை இல்லாவிட்டால் यदि हम काम नहीं करेगा तो தன்னில் தானே செத்ததாக ये இருக்கு. अपने आप मरा हुआ विश्वास। ஆகவே இந்த நாளிலேயும் நீங்கள் கேட்கக்கூடிய செய்தியை பார்ப்போம். इसलिए इन दिन में तुम्हारे और பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய சபையை பாக்கியவான்களாக கருதுகிறது. और ये पवित्र शास्त्र है परमेश्वर का इस मंडली को धन्य कहता है। இந்த பூமியிலே உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய கர்த்தருடைய கிரியைகளை செய்து முடிந்து ஓய்ந்து இருக்க வேண்டும். इस पृथ्वी में जो तुम्हारे लिए रखा हुआ वो प्रभु के कामों को तुम पूरा करके विश्राम உங்கள் पाना। ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு கிரியைகளை வைத்திருக்கிறார், तुम सभी के लिए एक एक जनों के लिए प्रभु एक एक काम को ஒரு வேலையை வைத்திருக்கிறார். एक काम को रखा है। கர்த்தருக்குள்ள அந்த கிரியையை செய்து முடிந்து ஓய வேண்டும். हम सब प्रभु पर वो काम करके पूरा करना। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा। இதுக்கு நான் அதிகாரி கிடையாது, इस विषय का मैं अधिकार नहीं। நீங்க சுயாதீன பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்கள். तुम स्वतंत्रता की सिद्ध व्यवस्था को पालन करता है। The law of liberty அப்படின்னு ஒரு சுயாதீன பிரமாணத்தை குறித்து வேதம் சொல்கிறது. आमीन। शास्त्र ऐसे एक व्यवस्था के बारे में कहता है, स्वतंत्रता की सिद्ध व्यवस्था। புதிய ஏற்பாட்டு காலத்துல இங்க கவனிங்க, நீங்கள் கிறிஸ்துவுக்கு தான் அடிமை. और ये नए नियम के दिन में तुम केवल मसीह का दास है, திருச்சபைக்கோ என்னுடைய ஒரு ஊழியக்காரனுக்கு நீங்க அடிமை கிடையாது. ना कलीसिया का ना सेवक का। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் நீங்கள் கிறிஸ்துடைய பிரமாணத்துக்குள்ளே நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். परंतु तुम मसीह की व्यवस्था के अधीन में है। யாக்கோபு நிருபம் எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு நிருபம் याकूब का पत्री 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். पहला अध्याय 25 वचन। சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்வனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். पर जो व्यक्ति स्वतंत्रता की सिद्ध व्यवस्था पर ध्यान करता रहता है वह अपने काम में इसलिए आशीष पाएगा कि सुनकर भूलता नहीं पर वैसे ही काम करता है। looks into the perfect law, அதாவது the law of liberty. Hallelujah. स्वतंत्रता की सिद्ध व्यवस्था, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம், स्वतंत्रता की सिद्ध व्यवस्था இதை உற்று பார்த்து ध्यान से देखना। நீங்க நிலைத்து அதை மறக்காமல் அதற்கேற்ற கிரியைகளை செய்தவராக இருந்தால் தன் செய்கைகளை பாக்கியவான்கள். अपने काम में इसलिए आशीष पाएगा कि सुनकर भूलता नहीं पर वैसे ही काम करता है। இங்க பாருங்க, நீங்க சுயாதீன பிரமாணத்தை உடையவர்கள். तुम स्वतंत्रता की सिद्ध व्यवस्था पाए, யாருக்கு நீங்க அடிமை கிடையாது. अभी तुम किसी को भी दास नहीं। ஒன்று கவனிங்க, सुनिए, ஒன்று தலை சபைக்கு தலையாக கிறிஸ்து இருக்கிறார். आमीन। ये कलीसिया के लिए सिर मसीह है। சபைக்கு தலையே யார்? கிறிஸ்து. आमीन। कलीसिया का सिर कौन है? मसीह। கிறிஸ்துவுக்கு தலை தேவன். मसीह का सिर परमेश्वर। புருஷனுக்கு தலை கிறிஸ்து. पुरुष के लिए सिर मसीह। ஸ்திரீக்கு தலை புருஷன். स्त्री का सिर पुरुष। தேவனுடைய பிரமாணம் இந்த இதுக்குள்ளே வைத்திருக்கிறார். परमेश्वर इसी प्रकार ही व्यवस्था को रखा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகணும். प्रभु की नाम की महिमा। ஆனாலும் परंतु உங்களுக்குள்ளே வாக்கு தத்தத்தை சுயாதீனமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. आमीन। जो पाया वो वादा को स्वतंत्रता से हम नहीं लेना। நித்திய ஜீவனை அளிப்பேன்ங்கிறதுக்கு உங்களுக்கு வாக்கு தத்தம். तुम्हारा क्या वादा है? आनंद जीवन दूंगा। 1 யோவான் 2:25 சொல்லுது நித்திய ஜீவனை அளிப்பேன்ங்கிறதுக்கு உங்களுக்கு வாக்கு தத்தம். आमीन। पहला यूहन्ना 2 अध्याय 25 वचन कहता है तुम्हारे में आनंद जीवन दूंगा। இங்கே நாம் முன்பாக கேட்டுக்கள் இருந்தோம், அந்நிய காரியங்களில் ஈடுபட்டு இருந்தோம். हम पहले ऐसे अन्य पराये कामों पर हाथ डालता था। பாரம்பரியத்தில் இருந்தோம். हम पहले रीति निवास में था। 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, दूसरा पत्रस 2 अध्याय
19वां वचन। எல்லாம் எடுத்துக்கிறோம். 2 பேதுரு நிதானமாக கேட்போம். 2 பேதுருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். हम वचन को धीरज से सुनेंगे। दूसरा पत्रस का पत्री दूसरा अध्याय 19वां वचन। தாங்களே கேட்டுக்கு அடிமையாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அதற்கு அவன் அடிமையா இருக்கிறானே. वे उन्हें स्वतंत्र करने की प्रतिज्ञा तो करते हैं, पर आपकी सड़ाहट के दास है, क्योंकि जो व्यक्ति जिससे हार गया है वह उसका दास बन जाता है। கவனிங்க, நீங்க இஷ்டம் போல வாழுகிறதற்கு உங்களுக்கு வாக்கு பண்ணப்படவில்லை. अगर जो वादा तुम्हारे लिए मिला अपने मनमानी जीवन बिताने के लिए नहीं। கானானுக்குள்ள போனா அங்க வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. कानान में पहुंचा है, वहां भी वादा था। பாலும் தேடு ஓடுற தேசம், वो दूध और मधु बहाने वाले देश था। ஆனா அங்கே கவனிக்க வேண்டும், நீங்க தேவன் அங்கே கொடுத்திருக்கிற அந்த பிரமாணத்துக்குள்ள இருக்க வேண்டும். परंतु तुम जो प्रभु वहां वो कानन में जाएगा, तो व्यवस्था दिया, वो व्यवस्था को तुम पालन करना। இதுக்கு முன்பாக நாம் இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டு இருந்தோம். हम ये जीवन में आने से पहले अपने मनमोहन जीवन சுயாதீனத்தை உங்களுக்கு வாக்கு பண்ணவில்லை. अभी तुम्हें स्वतंत्रता के वादा नहीं। அதாவது நீங்கள் யாருக்கு அடிமை இல்லை, நீங்கள் சுதந்திரவாளிகள் தான். நீங்கள் எல்லாம் मतलब तुम किसी का अधीन में अभी नहीं है, दास नहीं है, अभी तुम सब स्वतंत्र है। நீங்கள் உங்களுடைய அதற்கேற்றபடி பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து சுயாதீன பிரமாணத்தின்படி நீங்கள் வாழணும். लेकिन तुम ये स्वतंत्रता की सिद्ध व्यवस्था को ध्यान से देखकर उसी के अनुसार चाल चलना। யாக்கோபு 1:25 மீண்டும் வாசிக்கலாமா? वापस पढ़ेंगे याकूब का पत्री पहला अध्याय। சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கலாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்வாய் இருந்து அதன்படி செய்ய பாக்கியவானா இருப்பான். जो व्यक्ति स्वतंत्रता की सिद्ध व्यवस्था पर ध्यान करता रहता वो अपने काम में इसलिए आशीष पाएगा कि सुनकर भूलता नहीं, पर वैसे ही काम करता है। 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். और दूसरा अध्याय 12 वचन। சுயாதீன பிரமாணத்தினால் நியாயத்தீர்ப்படைய பொருளாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். तुम उन लोगों के समान वचन बोलो और काम भी करो जिनका न्याय स्वतंत्रता की व्यवस्था के अनुसार होगा। இங்க பாருங்க, நீங்க இங்க ஆலயத்துக்கு வர்றீங்க, तुम यहाँ चर्च में आता है, தேவனுடைய வசனத்தை கேட்கிறீர்கள், परमेश्वर का ये वचन को सुनता है, கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்கிறீங்க, मसीह के उपदेश को सुनता है, உங்களுடைய வேலைகளுக்கு நீங்க போயிடுறீங்க, फिर तुम अपने अपने काम में चले जाता है, வீட்டுக்கு போயிடுறீங்க. घर पे चले जाता है। ஆனால் परंतु இங்க கவனிங்க, சுயாதீனமாக நீங்கள் லிபர்ட்டி, உங்களுடைய லிபர்ட்டியாக நீங்கள் போறீங்க. உங்களுடைய तुम्हारा स्वतंत्रता, तुम स्वतंत्रता से जा रहा है, சுயாதீன. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? परंतु तुम क्या करना? நீங்க சுயாதீன பிரமாணம் தான். स्वतंत्रता की व्यवस्था है ये। பழைய ஏற்பாட்டுல पुराना नियम में ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி याजकों के डेरे के चारों ओर எல்லா கோத்திரமும் அங்கே ஆமென். அதற்கு கூடாரம் போட்டிருந்தது. सारे पारे कोतरे वो याजकों के डेरे के चारों ओर छावनी आना- डेरा लगाया। எங்க कहा ஒரே ஆளுகைக்குள்ள தான் இருந்துச்சு. एक के अधीन में था, ஆனா நீங்க परंतु तुम புதிய ஏற்பாட்டு காலத்துல नए नियम के दिन में சுதந்திர பறவைகள். तुम स्वतंत्र पा लिया, स्वतंत्रता से पंख फैलने वाली चिड़िया। நீங்க ஊருக்கு போறலாம், तुम गांव जाएंगे, ஊருக்கு போயிட்டு வந்திருக்காங்க. अभी गांव जाके आए सिस्टर, அவங்க எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி ஜீவித்தார்கள், எப்படி ஆராய்த்தார்கள் எனக்கு தெரியாது. वो वहाँ कैसे थे, कैसे आराने किए मैं नहीं जानता हूँ। அதே போல நீங்கள் வீட்டுக்கு போறீங்க, वैसे तुम भी गांव जाते, गांव உங்களுடைய में जाते, ஆகாமிய கூடாரத்துல வேலை செய்றீங்க. तुम सब ये संसार के डेरे पर के स्थल पर काम करते हो। இதற்கு நான் அதிகாரி கிடையாது. इस विषय में मैं अधिकारी नहीं, ஆனால் परंतु சுயாதீன பிரமாணமாகிய அந்த பூரண பிரமாணத்தை உற்று பார்க்க வேண்டும். ये स्वतंत्रता की सिद्ध व्यवस्था को तुम ध्यान से देखना। ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே प्रभु यीशु मसीह ही பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். पिता के सिंहासन में बैठा, அந்த கிறிஸ்துவின் உபதேசத்தை, वो मसीह के उपदेश को, அந்த நீங்க சுயாதீன பிரமாணம் யாருக்கு அடிமை கிடையாது. तुम अभी किसी का दास नहीं है, ஆனா स्वतंत्र சற்று है, கொஞ்சம் உற்று பார்ப்போம். लेकिन जरा ध्यान से देखो। அதான் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, looks into the
பெர்ஃபெக்ட் லா. Amen. நீ அதை ध्यान- உற்று பார். उस पर ध्यान करता रहो. ஆகவே சுயாதீன பிரமாணத்தை கொண்டுதான் நீங்கள் நியாய தீர்ப்பு அடைய போறீர்கள். Amen. ये सिद्ध व्यवस्था की द्वारा की तुम्हारा न्याय चुकाएगा. அங்க யாக்கோப்பு 2:12 வாசிக்கிறோம். याकूब के पुस्तक 2 अध्याय 12 சுயாதீன वचन। பிரமாணத்திலே நியாய தீர்ப்படைய போகிறபடியால் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். तुम उन लोगों के समान वचन बोलो और काम भी करो जिनका न्याय स्वतंत्रता की व्यवस्था के अनुसार होगा. இங்கே கவனிங்க, நீங்கள் சுயாதீன பிரமாணத்திலே நியாய தீர்ப்படைய போகிறீர்கள். आमीन. ये व्यवस्था की अनुसार तुम्हारा न्याय चुकाएगा. அல்லேலூயா. हालेलुया. நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிறீர்கள். तुम्हें पवित्र आत्मा अगुवाई करता है. எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுறாரோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். जिन्होंने प्रभु के पवित्र आत्मा से चलाया जाता है वही परमेश्वर का संतान है. ஏன்னா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தாவினை தந்துட்டார். आमीन. इस नए नियम के दिन में हम सभी के लिए पवित्र आत्मा को दे दिया. பழைய ஏற்பாட்டுல அப்படி இல்ல. पुराने नियम में ऐसे नहीं. அதனாலதான் உங்களுக்கு ஒரு சுயாதீன பிரமாணம். इसलिए तुम्हारा एक स्वतंत्रता உங்களுக்கு की ஆவியானவர் व्यवस्था है. உங்களுக்குள்ளே ஆவியானவர் வந்து தங்குகிறார். तुम्हारे अंदर पवित्र आत्मा आके डेरा करता है. ஒவ்வொருவருக்கும் வந்து தங்குகிறார். हर एक के अंदर डेरा करता அந்த சுயாதீன பிரமாணத்தை கொண்டுதான் நியாய தீர்ப்படைகிறோம். है. हमें ये स्वतंत्रता की व्यवस्था के अनुसार है न्याय चुकाएगा. ஆகவே அந்த பூரண பிரமாணத்தை நீங்க உற்று பார்க்கணும். इसलिए सिद्ध व्यवस्था को ध्यान करता நீங்க रहो. யாருக்கு அடிமை கிடையாது. तुम किसी का दास नहीं है. நீங்க யாருக்கும் குலாமித் नहीं है. யாருக்கு அடிமை கிடையாது. तुम किसी को भी गुलामित नहीं. ஆனா நீங்கள் அந்த பூரண பிரமாணத்தை உற்று பார்க்கணும். परंतु ये स्वतंत्रता की व्यवस्था को ध्यान करता रहो. அதற்கேற்றபடி கிரியை செய்யணும். उसी के अनुसार काम भी करना. அப்படி கிரியை செய்தவர்கள் தான் वैसे जो कोई काम किया. யாக்கோப்பு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமையும் ராகாப்புங்கிற வேசியை குறித்து சொல்லப்பட்டது. याकूब का पत्र 2 अध्याय में अब्राहम और राघव दोनों के बारे में दिया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. அப்ப நீங்க சுயாதீனம் தான். உங்களுக்கு இங்க கவனிங்க, நீங்க வீட்டுக்கு போறீங்க, இங்க இருந்து போறீங்க. तुम सब अभी एक सभा खत्म होने के बाद अपने अपने घर पे चले जाएंगे. உங்களுடைய நீங்கள் எப்படிப்பட்ட ஜீவியத்தை ஜீவிக்கிறீங்கிறது அது உங்களுக்கு ஒரு சுயாதீனம். और तुम अपनी स्वतंत्रता से कुछ भी करेंगे. ஆனால் இந்த பூரண பிரமாணத்தை உற்று பார்க்க வேண்டும். परंतु ये सिद्ध व्यवस्था पर ध्यान रखना. 1 பேதுருக்கு எழுதின நிருபம் पहला पत्रस 2ஆம் அதிகாரம் 2 अध्याय 16வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 16 वचन. 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். पहला पत्रस 2 अध्याय 16 वचन. சுயாதீனமுள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். अपने आप को स्वतंत्र जानो पर अपनी इस स्वतंत्रता को बुराई के लिए आड़ न बनाओ, परंतु अपने आप को परमेश्वर के दास समझकर चलो. இங்க பாருங்க, நீங்க சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். तुम सब स्वतंत्र है. அல்லேலூயா. हालेलुया. பழைய ஏற்பாட்டு போல இங்க கவனிங்க, நீங்க யாருக்கும் அடிமை கிடையாது. पुराने नियम के अनुसार तो किसी का दिन में भी नहीं, ஆனால் परंतु சுயாதீன உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிருக்க கூடாது. अपने आप को स्वतंत्र जानो पर अपनी इस स्वतंत्रता को बुराई के लिए आड़ न बनाओ. தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். आमीन. तुम अपने आप परमेश्वर के दास समझकर चलो. இதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். अच्छे से ध्यान से सुनो. நீங்க யாருக்கு அடிமை கிடையாது. तुम किसी का दास नहीं, கிறிஸ்துவுக்கு அடிமை, मेसी का दास है, தேவனுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். परमेश्वर का दास है. ஆனால் परंतु அதை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிடக்கூடாது. वो तुम्हारा स्वतंत्रता बुराई के लिए आड़ न बनना. நான் ஃப்ரீ. मैं तो फ्री है. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க, बच्चे लोग स्कूल में जाता, படிச்சுட்டு வராங்க, स्कूल से पढ़ाई करके आता, ஃப்ரீ, சரகடித்து பறக்கிறாங்க. फंग फैला के उड़ रहा. எங்க போயிட்டு வரான்னு யாருக்கு தெரியும்? वो कहाँ जा रहा है किसको मालूम है? டேவிட் அங்கிட்ட ஒரு அரை மணி நேரம் அங்கிட்டு நின்றுட்டு வரான். डेविड आधा घंटा वहाँ खड़ा होकर आता. ஜெனிசன் ஊரை சுத்திட்டு வரான். जैसे से पूरे गांव घूम के आता. சுயாதீனம் அவருக்கு. उसका वो उनका स्वतंत्र है. எவ்வளவு தூரம் நாங்க கட்டி போட हम कितना उनका अपने अधीन में रखूं? அந்த பாலகர் அனுபவத்துல கண்காணிக்கிறோம், அவ்வளவுதான். जो बालक के अनुभव में हम उन पर ये कर सकता है. அல்லேலூயா. हालेलुया. அவ்வளவுதான் முடியும். उतना ही कर सकता. இங்க கவனிக்க வேண்டும். அப்போ அதுல சுயாதீனத்துக்குரிய அனுபவம் தான். वो तो स्वतंत्रता के अनुभव है. ஒரு வயசு வர்ற வரைக்கும், आमीन. एक उम्र होने तक, சிறு பிள்ளையாக இருக்கிற காலம் வரைக்கும் आमीन, जब बालक है तब तक
கலாத்தியர்கள் நிருபத்தை எடுத்து வாசிக்கலாம். गलातियों के पत्र, கலாத்தியர்கள் நிருபம் गलातियों வாசிக்கலாம், வேகமாக எடுத்து 4ஆம் அதிகாரம் 4वां अध्याय 1வது வசனம் சொல்கிறது, पहला वचन, நான் சொல்கிறது என்னவெனில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறுபிள்ளையாயிருக்கு காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. मैं ये कहता हूँ कि वारिस जब तक बालक है, यद्यपि सब वस्तुओं का स्वामी है, तो भी उसमें और दास में कोई भेद नहीं. இன்னும் 3வது வசனத்தை வாசிங்க. तीसरा वचन, அப்படியே நாமும் சிறுபிள்ளையாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். वैसे ही हम भी जब बालक थे तो संसार की आदि शिक्षा के वश में होकर दास बने हुए थे. இங்க பாருங்க, முன்னால சிறுபிள்ளைக்கும் அந்த சுதந்திரவாளிக்கும் வித்தியாசம் இல்லாம இருந்தது. पहले जो बालक जो स्वतंत्र है, दास और स्वतंत्र दोनों को कुछ भेद नहीं था. நம்ம இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தோம். अपने मनमानी जीवन बिताया. இப்போ ஆண்டவர் உங்களை இயேசு ரட்சித்திருக்கிறார். पर आप प्रभु यीशु हमको उतार दिया. இந்த பிரமாணத்தை நீங்க அடைஞ்சிட்டீங்க. तुम अभी ये व्यवस्था को पा चुका. ஆனா இந்த சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாகிடக்கூடாது. लेकिन ये व्यवस्था को तो बुराई के लिए आड़ मत बनना. நீங்க லிபர்ட்டி, அதாவது உங்க the law of liberty, சுயாதீனமா வாழக்கூடிய உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். हमें तुम स्वतंत्रता से जीवन बिता करके प्रभु तुम्हें छोड़ दिया. ஆனால் लेकिन உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். तुम्हारे अंदर जो पवित्र आत्मा को दिया, உங்களை கண்டித்துணர்த்துற ஆவியானவர் இருக்கிறார். हमें तुम्हें ठाटने के लिए पवित्र आत्मा है. உங்களை வழிநடத்துறதுக்கு ஆவியானவர் तुम्हें இருக்கிறார். अगुवाई करने के लिए आत्मा है. அத துர்க்குணத்திற்கு மூடலாகிற கூடாது. वो हम बुराई के लिए आड़ न बनना. யார் பார்க்கறா? कौन देख रहा हमको? யாரும் இல்ல. कोई नहीं देखने के लिए. பாஸ்டர் அவர் நாங்க செய்யக்கூடிய கரையோ உங்களுக்காக ஜெபிக்கலாம், हम जो करेंगे तुम्हारे लिए प्रार्थना करेंगे, உங்களுக்காக உபதேசம் பண்ணுறோம். तुम्हारे लिए उपदेश देता. ஆனால் நீங்கள் இந்த law of liberty சுயாதீனமாக இருக்கிறீர்கள். तुम बाकी सब तुम स्वतंत्र ही है. அத சுயாதீனத்தை துர்க்கணத்துக்கு மூடலாக்கிற கூடாது. तुम्हारे स्वतंत्र बुराई करने के लिए आड़ न बनना. இங்கே வாசிக்க முடியுது, கலாத்தியர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம். गलातियों, எடுத்துருங்க கலாத்தியர்கள் நிருபம் गलातियों 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். 5वां अध्याय पहला. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். मसीह ने स्वतंत्रता के लिए हमें स्वतंत्र किया है, अतः इसी में स्थिर रखो और दासत्व के जुए में फिर से न जूतो. இங்க பாருங்க, जूतो நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்திற்கு நுகத்துக்கு உட்படக்கூடாது. तुम वापस ऐसे दासत्व अनुभव में नहीं जाना. கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலே நிலைத்திருக்கு கொண்டிருங்கள். जो मसीह ने स्वतंत्रता के लिए हमें स्वतंत्र किया, उस पर बने रहो. நீங்கள் சுயாதீனத்திற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். तुम स्वतंत्र के लिए बुलाए गए हो. 13வது வசனத்தை வாசிங்க. 13 वचन, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஊழியம் செய்யுங்கள். ए भाइयों, तुम स्वतंत्र होने के लिए बुलाए गए हो, परंतु ऐसे न हो कि यह स्वतंत्रता शारीरिक कामों के लिए अवसर बने, वरन प्रेम से एक दूसरे के दास बनो. இதுக்கு எடுத்துக்காட்டாக நான் சொல்லுகிறேன். मैं अभी एक उदाहरण बताता हूँ. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். हाँ, मैं तुम समझ पाने के लिए एक उदाहरण. அதாவது ஈசாக்கு இஸ்மவேலை குறித்து அதை எழுதுகிறார் பவுல். प्रेरित पौलुस ये वर्णन ऐसे ईसाक और इस्माएल दोनों के बारे में लिख रहा. கலாத்தியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் गलातियों 4वां अध्याय 28வது வசனத்திலிருந்து வாசித்தால் 28 वचन. 4:28 சகோதரரை நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ये भाइयों, हम ईसाक के समान प्रतिज्ञा की संतान है. ஆகிலும் மாம்சத்தினி பிறந்தவன் ஆவியின் பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தின போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. और जैसे उस समय शरीर के अनुसार जन्मा हुआ, आत्मा के अनुसार जन्मे हुए तो सताता है, वैसे ही अब भी होता है. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? परंतु पवित्र शास्त्र क्या कहता है? அடிமையானவின் மகன் சுயாதீனம் உள்ளவனுடைய குமாரனுடைய சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. दासी और उसके पुत्र को निकाल दे, क्योंकि दासी का पुत्र स्वतंत्र स्त्री के पुत्र के साथ ஆகையால் அடிமையானவனையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்கிறது. आमेन. इसलिए वैसे लिखा, जो दासी और उसके पुत्र को निकाल दे.
சகோதரி, நாம் அடிமையானவர்களுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவர்களுக்கே பிள்ளைகளாயிருக்கிறோம். इसलिए भाइयों हम दासी को नहीं परंतु स्वतंत्र स्त्री की संतान है. தேவனுடைய சபை ஒரு சுதந்திரமானது. परमेश्वर की मंडली स्वतंत्र. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. कहाँ परमेश्वर का आत्मा वहाँ स्वतंत्र. நீங்கள் வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். तुम वचन से जन्म पाए. யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். याकूब के पत्री पहला अध्याय. யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் याकूब का पत्री पहला अध्याय 18வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 18 वचन. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். उसने अपनी ही इच्छा से हमें सत्य के वचन के द्वारा उत्पन्न किया ताकि हम उसकी सृष्टि की हुई वस्तुओं में से एक प्रकार के प्रथम फल हो. இங்க பாருங்க, நாம் முதற் பலனாவதற்கு. आमीन. हम प्रथम फल होने के लिए. யாக்கோபு 1:18 சொல்லுது, நீங்க யாராம்? முதற் பலனானவர்கள். याकूब पहला अध्याय 18 वचन तुम्हारे बारे में कहता है तुम प्रथम फल है. முதற் பலனாவதற்கு கர்த்தர் உங்களை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். प्रभु अपने सत्य के वचन के द्वारा तुम्हें उत्पन्न किया. ஜெனிப்பிக்கப்பட்டவனுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுது, கிரியை செய்கிறவன். आमीन. अब जो उत्पन्न हुआ उनका एक ऐसे अर्थ कहता है वो काम करने वाला. நாம் மறுபடி பிறந்திருக்கிறோம். हम दोबारा जन्म हुआ. சத்திய வசனத்தை கொண்டு ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். सत्य के वचन के द्वारा हमारा उत्पन्न हुआ. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். पहला पत्रस पहला अध्याय 23 वचन. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்னென்னைக்கு நிற்கிறதும் ஜீவனதுமான வேதவசனமாக அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். क्योंकि तुमने नाशवान नहीं पर अविनाशी बीज से परमेश्वर के जीवित और सदा टहलने वाले वचन के द्वारा नया जन्म पाया. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். पहला पत्रस पहला अध्याय 23 वचन. பாருங்க, ஆதாம் முதலா இயேசு கிறிஸ்து வரைக்கும் அழிவுள்ள வித்தில் பிறந்து மரணத்தை கண்டார்கள். आदम से लेकर यीशु मसीह तक नाशवान बीज से जन्म होकर मरण को पाया. ஆனா இயேசு மரித்தோர்ந்து உயிர் தெழுந்தார். परंतु यीशु मरे हुओं में से जी उठा. அந்த ஜீவனுள்ள வேதவசனமாக அழிவில்லாத வித்தினாலே மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். उस परमेश्वर के जीवित और सदा टकने वाले वचन के द्वारा तुम नए जन्म पाया है. அப்ப வசனத்தெங்கே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். हम नए जन्म पाए हैं. ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் கிரியை செய்கிறவர்கள். जो नए जन्म पाए हैं वो काम करने वाले. நீ கர்த்தருடைய கிரியையாக உன்னை மாத்தி இருக்கிறார். क्योंकि प्रभु अपने कामों के अनुसार तुम्हें நீங்க बना दिया. மறுபடி பிறந்தவர்கள். तुम दोबारा जन्म हुई. அப்ப நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். तुम दोबारा उत्पन्न हुई. நீங்க சுதந்திரவாளிதான். तुम स्वतंत्र ही है. ஆனால் மற்ற எதற்கு போய் நீங்க அடிமைகளாகிடக் கூடாது. परंतु तुम पराये काम का अधीन में मत हो. துர்க்குணத்திற்கு அடிமைகளாகிடக்கூடாது. बुराई करने के लिए आड़ न बनो. மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்பட்டுவிடக்கூடாது. दोबारा तुम वो दासत्व के जुए में न जाना. அதான் கலாத்தியர் 5:1 வாசிக்கிறோம். गलातियों 5:1. ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலே நிலை கொண்டிருங்கள். मसीह ने स्वतंत्रता के लिए हमें स्वतंत्र किया है, अतः इसी में स्थिर रहो और दासत्व के जुए में फिर से न जुड़ो. மீண்டும் போய் அடிமைத்தனத்தினுடைய நுகத்தை சுமக்க கூடாது. दोबारा क्यों ऐसे दासत्व को जुए को अपने गले पर डालता है? அடிமைத்தனத்தின் நுகம். वो दासत्व के जुए. அல்லேலூயா. हालेलुया. ஒவ்வொரு இங்க பாருங்க, நுகங்கிறது சுமை. जुए मतलब क्या? बोझ. மாடு, கள்ள மாடுக்கு என்ன மாட்டுவாங்க? கள்ள மாடுக்கு லக்கடி. झूठा गाय है, उसको क्या डालेंगे गले पर? பெரிய மரத்தை கட்டி கழுத்தை கட்டி அதை இழுத்துக்கிட்டே बड़ा बोझ उनके गले पर डाल देंगे, वैसे खींच के जाए. சொன்னபடி கேட்காத மாட்டுக்கு என்ன क्योंकि जब बोलने में नहीं सुनता उसका ऐसे ही கழுத்துல गले में பெரிய கழுந்து கட்டி அதை இழுத்துட்டு போகும். इतना बड़ा लकड़ी बोझ डाल देंगे. எல்லா மாட்டுக்குமா? सब गाय के लिए डाली गई क्या? ஆனால் நமக்கு நுகத்தை எல்லாம், आमेन, हालेलुया. परंतु हमारे सारी जुए को, அந்த சுமையெல்லாம் ஆண்டவராக இயேசு हमारे கிறிஸ்து சுமந்தார். सारी बोझ को प्रभु यीशु मसीह उठा लिया. மறுபடியும் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ள போக கூடாது. फिर तू क्यों वापस दासत्व जुए में डालता है? மறுபடியும் இந்த பாரம்பரிய பழக்க வழக்கத்தில் போக கூடாது. दोबारा वो रीति रिवाज के
अधीन में नहीं जाना, மறுபடியும் இந்த உலகத்தின் அடிமைத்தனத்துக்கு போக கூடாது. दोबारा ये संसार के दासत्व के अधीन में क्यों जा रहा है? நாம் சுயாதீனம் உள்ளவர்கள். हम स्वतंत्र है, நமக்கு மறுபடி பிறந்திருக்கிறோம். हम नए जन्म पाए, நாம் அவருடைய திருவசனத்தை கொண்டு மறுபடியும் நாம் ஜெனிபிக்கப்பட்டிருக்கிறோம். हम उसके सत्य के वचन के द्वारा दोबारा उत्पन्न हुआ. மறுபடியும் நமக்கு மதுல போய் நாம் மாட்டிக்கிற கூடாது. वापस वो दासत्व में उसके अधीन में क्यों जा? நீங்க சுயாதீனம் தான். तुम तो स्वतंत्र है. நான் உங்களுக்கு எதுக்கும் நான் தடை பண்ணல. मैं तुम्हारा किसी काम को ஆனால் रोकेगा नहीं, பிரமாணத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக. लेकिन तुम सब ये व्यवस्था के अधीन में ही होना. ஆபிரகாமை 75 வயசுல அழைச்சார். अब्राहम को 75 उम्र में बुलाया. அவனை பார்த்து சொன்னாரு, வானத்து நட்சத்திரத்தை பார்ப்பா. अब्राहम को और कहा, आकाश के तारगण के ओर ताक देखो. அதை என்ன குடுமா? वो तू गिन सकते क्या? கடற்கரை மணலை பார்ப்பா. अब समुद्र के बहाल को அதை देखो. என்ன குடுமா? वो गिन सकते क्या? இவ்வளவாக உன் சந்ததியை திரளாக इतना பெருகும். तुम्हारा वंश को बढ़ाऊंगा. இப்படி வாக்கு பண்ணார். ऐसे वादा मिला. ஆனா என்ன நடந்தது? परंतु क्या हुआ? 10 வருஷம் காத்திருந்தான். अब्राहम 10 साल इंतजार किया. 10 வருஷம் காத்திருந்தான். 10 साल पाठ होता था. ஆதியாகம புத்தகம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம். उत्पत्ति का किताब 16 अध्याय 2 எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 16:2. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவள் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராளின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். सारे ने अब्राहम से कहा, देख यहोवा ने तो मेरी कोख बंद कर रखी है, इसलिए मैं तुझसे विनती करती हूँ कि तू मेरी दासी के पास जा. संभव है कि मेरा घर उसके द्वारा बस जाए. சாராயின் வார்த்தைக்கு யார் செவி கொடுத்தா? सारे की यह बात अब्राहम ने मान ली. தன்னுடைய சுயாதீனம் தான். ये तो स्वतंत्र है. கர்த்தரனை அழைத்தார். प्रभु बुलाया, தேசத்தை விட்டு, देश छोड़ के, வீட்டை விட்டு, कुटुंब छोड़ के, நான் காண்பி தேசத்துக்கு போ, मैं जो दिखाऊंगा उस देश में चले जा. உன் மூலம் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படுகிறது. तेरे द्वारा सारे भूमंडल आशीष पाएगा. உன் மூலமாக, உன் சந்ததி மூலமாக. तेरे द्वारा, तेरे वंश के द्वारा. அவனுடைய பேர், முதலாவது பேர் என்ன? அபிராம். उनका पहला नाम क्या? अब्राहम. அபிராம் என்றால் ஜாதிகளுக்கு தகப்பன். अब्राहम मतलब जातियों का ஆனால் पिता. அவனை ஆபிரகாம மாத்தினார். परंतु अब्राहम को परमेश्वर திரள் अब्राहम ஜாதிகளின் தகப்பன். कई जातियों को पिता है. விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. आमेन. जो कोई विश्वास के मार्ग में आता उन सब अब्राहम के இவன் संतान. தான் வீடு கட்டப்படணும்னு சொல்லிட்டு ஒரு சுயமாக ஒரு ஆலோசனை சொன்னான். लेकिन यहाँ सारे ने अपने घर बनाने के लिए स्वयं एक ஆனா सम्मति दी. தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. परंतु अब्राहम पर परमेश्वर एक मकसद ஆபிரகாம் रखा. எதற்காக கிரியை செய்ய வேண்டும்? अब्राहम जिसके लिए काम करना है, தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு. परमेश्वर के वादा के, அவர் வாக்கு பண்ணியிருக்கார். क्योंकि परमेश्वर वादा ஆனா दिया. இவன் ஒரு வாக்கு பண்றா பாருங்க. लेकिन यहाँ सारा एक वादा दे, இவன் ஒரு வாக்கு பண்றா. सारा के द्वारा एक वादा. சுயாதீனத்தை வாக்கு பண்ணுகிறா. ये स्वतंत्रता की वादा. யாருக்கும் அடிமை கிடையாது. हम तो किसी का भी दास, என் குடும்பத்தை யாரும் கேட்க முடியாது. मेरे घर को कोई नहीं पूछ सकता. ஆனா அவன் ஒரு திட்டம் போடுறா. इसलिए वो एक मकसद, அவர் சுயாதீனத்தை வாக்கு பண்ணுகிறா பாருங்க. वो एक स्वतंत्रता की वादा दिए. ஏற்கனவே கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி அழைத்திருக்கிறார். पहले परमेश्वर अब्राहम को वादा देकर बुला, அதை விட்டுட்டு वो बात को छोड़ के அவன் சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு वो மூடலாக்கிட்டான். क्या किया? अपने स्वतंत्रता को बुराई करने के लिए आड़ बनाया. ஹல்லேலூயா. हालेलुया. அவன் அந்த சுதந்திரமா தான் இருக்கிறான். स्वतंत्र था अब्राहम, சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு பயன்படுத்தி விட கூடாது. लेकिन अपने पाया वो स्वतंत्र को हम बुराई करने के लिए துர்க்குணத்துக்கு மூடலாக்கிட்டனால बुराई का आड़ बना. इस कारण என்ன நடந்தது? क्या हुआ था? இஸ்மவேல் பிறந்தான். इस्माएल का जन्म हुआ. இஸ்மவேல் பிறந்தான். इस्माएल जन्म हुआ. அவன் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த பூரண பிரமாணத்தை, அந்த சுயாதீன பிரமாணத்தை உற்று பார்த்திருக்க வேண்டும். अब्राहम क्या करना चाहिए था? सिद्ध स्वतंत्रता की सिद्ध व्यवस्था को என்னை ध्यान करना चाहिए. என்னை அழைத்திருக்கிறார். मुझे बुलाया, என்னை அழைத்தவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். मुझे जो बुलाया वो वादा அதை உற்று பார்க்கணும். उस व्यवस्था को ध्यान से देखना நாம் चाहिए. தேவனுடைய பிரமாணத்தை, இந்த சுதந்திர பிரமாணத்தை உற்று பார்க்கணும். हम भी ये सिद्ध व्यवस्था पर ध्यान இங்க करना. உற்று பார்க்கிறதுக்கு தப்பி விட்டான். आमीन. अब्राहम ऐसे ध्यान से नहीं देखा. கடைசில இங்க கவனிங்க, என்ன ஆச்சுது? क्या हुआ? வீட்டு வேலைக்காரிக்கும் எஜமானிக்கும் ரெண்டுக்கும் சண்டை. आमीन. अभी वो सारे अजीरा दोनों को झगड़ा. சொன்னது இவ, सारे ने कही थी, அங்க பிரச்சனை வந்துச்சு. दोनों के बीच में लड़ाई हुआ. ஆண்டவனை நீர் பாரு, என்ன என்ன நிந்திக்கிறாங்க.
लेकिन सारे ने कहे थे ये प्रभु यहोवा देखो ये मुझे ऐसे तुझ जान रहा है तुच्छ जान रहा। என்ன நடந்தது? फिर क्या हुआ? அவ வீட்டை விட்டு ஓடுறா, वो घर छोड़ के बाही வனாந்தரத்துல சூர் வனாந்தரத்துல ஓடுறா. सूर जंगल में गई, அங்க தூதன் வந்து वहां फरिश्ता आके அவளுக்கு பேசுகிறார். मैं अजीरा से बात की। என்னை காண்கின்றவரே என்று பேர். अजीरा ने कही आप मुझ पर एलरोई, एलरोई என்னை காண்கிறவரே, मुझ पर दृष्टि है। உனக்கு இஸ்மவேல் ஒரு பிள்ளையை தாரம்மா. फरिश्ता ने कहा तुम्हें एक बालक उत्पन्न होगा, उसका नाम इस्माइल। எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று இரண்டு கேள்வி கேட்டாரு. उन्होंने दो प्रश्न पूछा, तू कहाँ से आ रही है, कहाँ जा रही है? நீ எஜமானிட்ட வீட்டில இருந்து வார, उन्होंने कही थी मैं अपने स्वामिनी के घर छोड़ के आ रही எங்க போறேன்னு வழி தெரியாம போற, लेकिन मैं कहाँ जा रही हूँ मालूम नहीं। அவளை தான் சந்தித்தார். उस पर फरिश्ते बात किया। இதை கவனிக்க வேண்டும். सुनिए, ஆனாலும் फिर भी அந்த ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளை, ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளை தான் இஸ்மவேல். अब्राहम के लिए जन्म हुआ इस्माइल, ஆனா அது வாக்குத்தத்துக்கு பிறந்த பிள்ளையா? लेकिन वो वादा के अनुसार जन्म हुआ क्या? அதைத்தான் அங்க கலாத்தியது, அது வாக்குத்தத்துக்கு பிறந்த பிள்ளை இல்ல. वही गलातियों में लिखा, वो वादा का लड़का नहीं, தேவனுடைய வார்த்தைக்கு பிறந்த பிள்ளை वो இல்ல. परमेश्वर के वचन के अनुसार नहीं हुआ। அதை போல நீங்களும் சுயாதீனமாக லிபர்ட்டியாக நீங்க போறீங்க. ऐसे तुम भी स्वतंत्र है, अपने स्वतंत्रता के साथ तुम जा रही हो, உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கிறது? लेकिन तुम जो चुन लेता कैसा है? அந்த வேளையிலே சரியானபடி பிரமாணத்தை உற்று பார்க்க வேண்டும். तू जो कुछ करता तभी ये सिद्ध व्यवस्था पर ध्यान रखना। ஆபிரகாம் உற்று பார்க்காதனால, अब्राहम ध्यान नहीं किया, ஆனா தேவன் சொன்னால் வாக்கு பண்ணபடி அப்படியே செய்வார். आमीन। जो प्रभु वादा देता वादा को ऐसी ही पूरा करेगा। 100 வயசு 100 उम्र, சாராளுக்கு 90 வயசு, सारे की उम्र 90। பிள்ளையை கடாட்சித்தார். आमीन। प्रभु ने उसको वापस बालक को दिया, ஈசாக்கு பெற்றார். ईसा को मिला, ஆனா வீட்டுக்குள்ள என்ன? लेकिन घर के अंदर क्या हुआ? ஈசாக்கு இஸ்மவேலை பரியாசம் பண்ணுகிறான். आमीन। वो इस्माइल ईसा को ठट्टा किया, இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிறான். इस्माइल ईसा को ठट्टा किया। இங்க கவனிங்க, அப்பதான் என்ன செய்றா? तब क्या हुआ था? சாரா சொல்றா, सारे ने कही थी। ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் उत्पत्ति का किताब 21वां अध्याय வாசிக்கலாம் 9வது வசனம். 9वां वचन। ஆதியாகமம் 21:9, பின்பு எகிப்து தேசத்தலாகிய ஆகார் அபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணதை சாராள் கண்டு. तब सारा को मिस्री अजीरा के पुत्र जो अब्राहम से उत्पन्न हुआ था हंसी करता हुआ दिखाई पड़ा। ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும், இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாக இருப்பதில்லை इस कारण उसने अब्राहम से कहा इस दासी को पुत्र सहित निकाल दे, क्योंकि इस दासी को पुत्र मेरे पुत्र ईसाक के साथ बाही नहीं होगा। தேவன் வாக்கு பண்ணப்பட்ட பிள்ளை எது? ஈசாக். जो परमेश्वर के वादा के अनुसार मिला वो कौन है? ईसाक। இந்த ஆபிரகாமுக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. ये बात सुनकर अब्राहम बहुत दुख हो गया, மிகவும் துக்கமா இருந்தா ஆபிரகாம். बहुत बुरी लगी, ஏன்னா அவருக்கு பிறந்த பிள்ளையாச்சாது. कि अब्राहम के पुत्र है वो भी। ஆனால் தேவன் परंतु परमेश्वर சத்திய வசனத்தை கொண்டே அவர் நிதானித்து உற்று பார்க்கிறார். परमेश्वर सत्य वचन के द्वारा ही हर एक जन தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமைப்பெண்ணை குறித்து சொல்லப்படுது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம், ஈசாக்கு இருந்ததுதான் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதை கேள். परंतु परमेश्वर ने अब्राहम से कहा उस लड़की और अपनी दासी के कारण तुझे बुरा न लगे, जो बात सारा तुझसे कहे उसे मान, क्योंकि जो तेरा वंश कहलाएगा वह ईसाक ही से चलेगा। 16ஆம் அதிகாரத்துல சாராள் சொன்னதை கேட்டு தான் கெட்டு போனா. 16वां अध्याय में सारे की बात मानकर हो गया काम। இங்கே சாராள் சொல்றதை கேளுன்னு ஆண்டவர் சொல்றார். यहाँ प्रभु कहता है जो सारे बोलता सुनो। அதான் நிதானிக்கணும் ரொம்ப. इस विषय में हम ध्यान से देखें। அவர் உற்று பார்க்கிறார். प्रभु हम पर दृष्टि करता, வாக்கு தத்தத்தை உற்று பார்க்கிறார். प्रभु अपने वादा को ध्यान कर, சுயாதீன பிரமாணத்தை உற்று பார்க்கிறார். सिद्ध व्यवस्था की ओर प्रभु भी ध्यान करता। நீ ஃப்ரீ சுயாதீனமா தான் இருக்க உன் குடும்பம், तू अपने परिवार समेत स्वतंत्र ही है, ஆனால் தேவனுடைய பிரமாணத்தை உற்று பார். परंतु परमेश्वर की व्यवस्था को ध्यान रख। எந்த செய்தாலும் உன் தேவனுடைய பிரமாணத்தை உற்று பார்க்கணும். तुम कुछ भी करते हो प्रभु के व्यवस्था पर ध्यान रख। அல்லேலூயா. हालेलुया। உலகம் வாழ்றது போல நம்ம வாழக்கூடாது. जैसे संसार जीता वैसे हम नहीं जी सकते। हालेलुया। हालेलुया। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु का धन्यवाद। உத்தரப்பிரதேசத்துல சேலை வாங்கினா சாக்கெட்டு சேர்ந்து ஆர்டர் பண்ணு. और यूपी में साड़ी लेगा तो ब्लाउज भी
साथ में ऑर्डर दे। இவ்வளவு சேலையோட விலங்கான தான் சட்டை இருக்குது எல்லாத்தையும் அதாவது நீ பிளவுஸையும் சேர்ந்து கிளி जो साड़ी के साथ मिलता है वो ब्लाउज का आध इतना ही मिलता है। சாடியே साड़ी लेगा तो ब्लाउज भी खरीदो। நீ ஒழுங்கா பெருசா எடுத்து கிழிச்சு தை अच्छे से ज्यादा कपड़ा लेके सिलाओ। நீ யார் ஆவிக்குரியவன் तू कौन है आत्मिक நீ स्त्री है? ஆண்டவரை பின்பற்றணும் சொன்னா तू प्रभु को पीछे आने के लिए உன்னுடைய சரீரத்தை சரியானபடி பாதுகாக்க வேண்டும் तू अपने शरीर को ठीक से सुरक्षित रखना। அல்லேலூயா हालेलुया। இத அதாவது சினிமாக்காரர்கள் அவர்களுக்கு உள்ள ஆடை வேற जो सिनेमा में एक्टिंग करता है उनका वस्त्र अलग है। சினிமாக்காரர் உடம்பை வித்தவர்கள் जो सिनेमा में आता है वो अपने शरीर को बेच डालता है। அவர்கள் வித்து பணத்தை वो சம்பாதிக்கிறவர்கள் शरीर को बेच के அவர்கள் உடை உடை நடை நமக்கு இல்ல उनका वस्त्र चाल चलन हमारा नहीं। கடையில நீ நீ சேலை எடுத்தனா உனக்கு சரியான ஜாக்கெட்டும் சேர்ந்து கிளி तो दुकान में जाते साड़ी लेने के लिए चलो। ब्लाउज के लिए भी कपड़ा ले। சேலையோட சேர்ந்து செத்து போ கொஞ்சமோல துணி இருக்கா அதை எடுத்து साड़ी தச்சு के போடு साथ ब्लाउज आता हो इतना सा நீ उसी எக்ஸ்ட்ரா पर ब्लाउज நீ बना। எக்ஸ்ட்ரா எடுத்து உனக்கு பெண்களுக்கு அது நல்ல ஆலோசனை அது औरतों के लिए ये अच्छी सम्मति है। ஹல்லேலூயா ज्यादा कपड़ा ले अच्छे से सिलो पहनो। உனக்கு அதுக்குன்னு தனியா துணி எடுத்து தை आमीन। तो சேலையில ब्लाउज के உள்ள சேலையில் உள்ள துணியில அதுக்கு கொஞ்சம் போல வச்சிருக்க அது சினிமாக்காரனுக்கு வச்சிருக்கிறது जो साड़ी के साथ मिलता वो तुम्हारे लिए नहीं, वो सिनेमा में आने वाली के लिए। உன்னுக்கு வேறக்கூடிய ஆவிக்குரிய உபதேசம் வேற तुम्हारे लिए जो आत्मिक उपदेश है वो अलग है। நீ சுயாதீனம் தான் तो स्वतंत्रता है। உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் लेकिन கர்த்தருடைய तुम सब अपने अपने शरीर को सुरक्षित रखना। சினிமாக்காரர்களை போல நம்ம வாழக்கூடாது सिनेमा के लोग के जैसे हमारा जीवन नहीं। உலகத்தில் வாழக்கூடியவர்களை போல நம்முடைய வாழ்க்கை ऐसे கிடையாது संसारी लोग के जीवन ऐसे हमारा नहीं। ஆகவே நீங்கள் சுதந்திரவாளி தான் हम तो நீங்க स्वतंत्र हैं। சுயாதீனமா நீங்க செலக்ட் பண்ணக்கூடியது இருக்கு तो स्वतंत्रता से कुछ भी ले सकते। எனக்கு இது தகுதியா लेकिन ये मेरे लिए उचित है क्या? எனக்கு தகுதியா ये मेरे लिए उचित है क्या? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு सब अनुभव करने के लिए मुझे अधिकार நான் है। ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன் लेकिन मैं किसी के अधीन नहीं எல்லாவற்றையும் हूँ। அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு सब पर मुझे अधिकार எல்லாம் है। எனக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவா இராது सब मेरे भयभीत के अनुसार नहीं होता। 1 கொரிந்தியர்கள் நிருபம் पहला कुरिन्थियों की पत्री 6ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம் 6वां अध्याय। 1 கொரிந்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் पहला कुरिन्थियों 6वां अध्याय 12வது வசனத்திலே வாசிக்கிறோம் 12वां वचन। எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. ஆ எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆ ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். வாசிக்கலாம் सब वस्तुएं मेरे लिए उचित तो है परंतु सब वस्तुएं लाभ की नहीं। सब वस्तुएं मेरे लिए उचित है परंतु मैं किसी बात के अधीन न हूँ। எனக்கு தகுதியா இல்ல वो मेरे लिए उचित नहीं। எல்லாவற்றையும் அனுபவிக்கிறவங்க அதிகாரம் உண்டு இஷ்டம் போல வாழக்கூடாது सब वस्तुएं मेरे लिए करके हम अपने मनभावनी नहीं जीवन உன்னுடைய உடை நடை வஸ்திரங்கள் எல்லாமே மாறுகிறது तेरा वस्त्र चाल चलन सब कुछ बदलना। 1 கொரிந்தியர் 10:23 சொல்கிறது पहला कुरिन्थियों 10:23। எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது सब वस्तुएं मेरे लिए उचित तो है परंतु सब लाभ की नहीं। सब वस्तुएं मेरे लिए उचित तो है परंतु सब वस्तुओं से उन्नति नहीं। தகுதி இல்லாததை பக்தி விருத்தி உண்டாக்காததை உனக்கு தேவையில்லை। जो लाभ नहीं है, जो उचित नहीं, जो उन्नति नहीं, वो तुम्हारा जरूरत नहीं। நீங்க சுதந்திரவாளி தாங்க तुम तो நீ स्वतंत्र थी। சுயாதீனத்துக்கு சுயாதீனமா வாழுங்க तो स्वतंत्रता से जियो। அல்லேலூயா हालेलुया। சுயாதீனமா வாழுங்க तो स्वतंत्रता के साथ जियो। சுயாதீனமாக வாழுங்க आमीन। स्वतंत्र व्यवस्था से तो ஆனால் जीवन। தேவனுடைய பிரமாணத்தை உற்று பாருங்கள் परंतु परमेश्वर का व्यवस्था क्या कहता है சுயாதீன उस पर ध्यान रख। நீங்க உற்று பாருங்கள் सिद्ध व्यवस्था पर ध्यान रख, அதற்கேற்றபடி செய்யுங்கள் उसी के अनुसार चाल चलो, அப்பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக तब மாறுவீர்கள்। तुम धन्य है। அப்ப நீங்க எதற்கு क्यों? சுதந்திரவாளியாக இருக்கிறீங்க तुम तो स्वतंत्र है। சுயாதீனமாக இருக்கிறீங்க स्वतंत्र ही है। இந்த சுயாதீன பிரமாணத்தை தான் நீங்க பெற்றிருக்கீங்க स्वतंत्र व्यवस्था ये तुम पाए हैं ஆனால் அது துர்க்குணத்துக்கு மூடலாயிருக்கும் परंतु वो तुम्हारा बुराई के आड़ मत बनो। இஷ்டம் போல வாழ்றதற்காக நீங்கள் அழைக்கப்படல अपने मनभावनी जीवन के लिए मसीह का जीवन नहीं। எதுக்கு கட்டுப்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் கட்டுப்பட்டிருக்கிறீர்கள் तुम यीशु मसीह पर खरीदी है। மீண்டும் அடிமைத்தனத்துக்கு உட்பட அந்த நுகத்திலே உட்பட்டறக்கூடாது तुम्हारा इस संसार के जुए में क्यों जूता? இங்க பாருங்க ஆபிரகாமுடைய
வாழ்க்கையில இப்படி சம்பவம் நடந்திருக்கு. अब्राहम की जिंदगी में ऐसे संभव हुआ. அதனாலதான் அந்த ஸ்திரீயையும் அந்த பிள்ளையும் புறம்பே தள்ளினார். इसलिए कहता है वचन, वो स्त्री दासी और उनके पुत्र दोनों को निकाल दे. எவ்வளவு கடினமான உபதேசம். ये कितने कठिन उपदेश है. முதல்ல பிறந்தது யாரு? पहले जन्म हुआ कौन है? இஸ்மவேல். इस्माइल. முதல்ல பிறந்தது என்ன? पहले क्या जन्म हुआ? அதாவது ஸ்திரீ என்கிறது யாரு? அடிமைத்தனத்தின் வீடு. वो जो स्त्री है वो दासत्व की घर ஆகார் இங்கு அடிமைத்தனத்தின் பெண். अजीरा दासत्व की அதே घर. போல உலகம் நமக்கு அடிமைத்தனத்தின் வீடாக இருந்தது. वैसे हमें भी ये संसार पहले दासत्व के घर. அந்த உலகத்திலிருந்து பிறந்த இச்சை, वो दासत्व, वो संसार से जन्म हुआ लालच நம்முடைய வாழ்க்கையில பிறந்துச்சு. हमारे जीवन में था. உலகமும் உலகத்து இச்சையும் புறம்பே தள்ளு. ये संसार और संसार के लालसा और अभिलाषा को दूर करो. அத புறம்பே தள்ளாம वो दूर किया बिना உன்னுடைய ஜீவியத்துல உற்று பார்த்து புறம்பே தள்ளணும். तुम अपने जीवन में चाल चलन में ध्यान से देख. அடிமைத்தனத்தின் வீடு அந்த ஸ்திரீ, वो जो स्त्री थी वो दासत्व के घर है. அதுக்கு பிறந்த பிள்ளை उसको जो जन्म हुआ पुत्र है இஸ்மவேல். इस्माइल. உலகமும் உலகத்து இச்சையும் புறம்பே தள்ளு. ये संसार और संसार के सारे लालसा अभिलाषा को दूर அது ஒளிந்து போகும் என்று சொல்கிறார். वो मिट जाएगा. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். पहला युगंडा दूसरा अध्याय 15 वचन. 1 யோவான் पहला युगंडा 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय 15வது வசனம். உலகத்திலும் உலகத்துறையிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. तुम न तो संसार से और न संसार में की वस्तुओं से प्रेम रखो. यदि कोई संसार से प्रेम रखता है तो उसमें पिता का प्रेम नहीं है. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையாக உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். क्योंकि जो कुछ संसार में है अर्थात शरीर की अभिलाषा और आंखों की अभिलाषा और जीविका का घमंड, वह पिता की ओर से नहीं परंतु संसार की ओर से है. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும். संसार और उसकी अभिलाषा दोनों मिटते जाते தேவனுடைய हैं. சித்தத்தின்படி செய்கிறவன் என்னென்னைக்கும் நிலைத்திருப்பான். पर जो परमेश्वर की इच्छा पर चलता है वो सर्वदा बना रहेगा. பிள்ளைகளை இது கடைசி காலமாக இருக்கிறது. ये लड़को ये अंतिम समय है. அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். और जैसे तुमने सुना है कि मसीह की विरोधी आने वाला है, उसके अनुसार अब भी बहुत से मसीह विरोधी उठ खड़े हुए हैं. इसमें हम जानते गए कि ये अंतिम समय है. உலகமும் உலகத்து இச்சையும் புறம்பே தள்ளணும். ये संसार और उनकी अभिलाषा को दूर करो. அப்ப இதற்கு மீன் கூட அந்த அடிமைத்தனத்திற்கு நுகத்துக்கு உட்பட்டக்கூடாது. दोबारा दासत्व अनुभव में नहीं जाना. நீங்கள் பூரண பிரமாணமாகிய அந்த சுயாதீன பிரமாணத்தை உற்று பார்த்து आमीन. ये व्यवस्था सिद्ध स्वतंत्रता की सिद्ध व्यवस्था को அதற்கேற்றபடி கிரியை செய்யுங்கள். उसी के अनुसार चाल चलो. இதை உற்று பார்த்து நீங்க கிரியை செய்யணும். इस पर ध्यान करते रहो. இங்க काम भी பாருங்க, करो. நீங்க ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு அர்த்தம் கிரியை செய்கிறவன். आमीन. जो दोबारा जन्म हुआ उनका अर्थ क्या है? वो काम करने वाला. நீங்க மறுபடியும் பிறந்துட்டீங்க. तुम दोबारा जन्म हुआ. அழிவுள்ள வஸ்துனால் அல்ல, नासवान बीज से அழிவுள்ள नहीं. வித்துனால் அல்ல, नासवान बीज से नहीं. என்னென்னுக்கு நிலையில் நிற்கக்கூடிய வேத வசனத்தினாலே மறுபடியும் आमीन. ஜெனிப்பிக்கப்பட்டீங்க. सर्वदा जीवते वो सत्य वचन के द्वारा तुम्हारा नए जन्म அந்த हुआ. வார்த்தையை உற்று பார்த்து நீங்க கிரியை செய்யணும். वो वचन पर ध्यान रखकर तू काम करो. அப்படி கிரியை செய்யும்போது वैसे तो काम करे. பரிசுத்த ஆவியானவர் உங்களை சரியாக நடத்துவார். पवित्र आत्मा तुम्हें ठीक मार्ग में உங்களை अगुवाई- தவறாவே நடத்த மாட்டார். तुम्हें गलत मार्ग में नहीं. பரிசுத்த ஆவியானவர் உங்களை சரியா நடத்துவார். पवित्र आत्मा तुम्हें ठीक अगुवाई करे. இங்க பாருங்க, நீங்க இங்க தேவவசனத்தை கேட்கிறோம், हम यहाँ आके वचन को सुनता है, சுயாதீனமா போறீங்க. स्वतंत्रता से चले जाते, ஆனால் இதற்கு இப்படி கிரியை செய்யணும். परंतु वचन के अनुसार चाल चलो. நீங்க வீட்டுல போறீங்க, तुम घर पे जाता है, எப்படி கிரியை செய்கிறீர்கள்? तुम्हारा काम कैसा है? நீங்க உங்களுடைய மனைவி பிள்ளைகள் எப்படி கிரியை செய்கிறார்கள்? तुम्हारा पत्नी बाल बच्चों लोग को क्रिया कैसा है? அப்படி சரியாக உற்று பார்த்து கிரியை செய்தால் ठीक से एक एक विषय में तो ध्यान से देखकर काम நீங்கள் करो. பாக்கியவான்கள். तब तुम धन्य हो. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நேர் வழியாக நடத்துவார். पवित्र आत्मा भी तुम्हें ठीक मार्ग में अगुवाई करेगा. ஆகவே நீங்கள் உலகமும் உலகத்து இச்சையும் புறம்பே தள்ளுங்கள். आमीन. जो संसार और संसार के अभिलाषा को दूर करो. முதல்ல ஒண்ணு பிறந்திருக்கு நமக்குல. पहले हमारे अंदर एक जन्म இந்த हुआ. மாம்சத்துல என்ன இருக்குது? ये अपने मांस में क्या है? ஏற்கனவே शरीर। உலகமும் உலகத்து இச்சை இருக்கும். पहले संसार और संसार के இத अभिलाषा இத है. உற்று பார்த்து इस विषय को हम ध्यान से देखकर, ஆபிரகாம் உற்று பார்க்கிறதுக்கு தவறிட்டான். अब्राहम पहले ध्यान से नहीं देखा.
அவர் புறம்பே தள்ளுன்னு சொல்லுகிறார். आमीन। परमेश्वर ने कहा निकाल दो, புறம்பே தள்ளு. निकाल दो। முதலாவது சாராவுடைய பேச்சை கேட்டு தான் வீழ்ச்சி. पहले सारे की बात मानकर गिर पड़े। இப்ப அங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை. अभी घर के अंदर झगड़ा हो रहा। தேவன் எதை உற்று பார்க்க சொல்கிறார்? परमेश्वर क्या बोलता था? அந்த பூரண பிரமாணமாக சத்தியத்தை உற்று பார். वो व्यवस्था स्वतंत्रता की सिद्ध व्यवस्था को எப்போ ध्यान மனைவி करो। சொல்றது சரிதான். जो तेरे पत्नी कहती है वो सही। அவன் இஸ்மவேல் சுதந்திரவாளி கிடையாது. इस्माएल तुम्हारा स्वतंत्र नहीं। உனக்குள்ள பிறந்திருக்கிற உலகமும் உலகத்திச்சையும் சுதந்திரம் கிடையாது. तुम्हारे अंदर जो है वो संसार के स्वभाव वो स्वतंत्र नहीं। அதை புறம்பே தள்ளு. उनको निकाल दो। அதை புறம்பே தள்ளுனா उसको दूर करेगा तो தேவன் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். परमेश्वर तुम्हारे अंदर आकर நீங்கள் वास- பாக்கியவான்களாக तुम இருப்பீர்கள். धन्य रहेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அவை ஆண்டுடைய சமூகத்துல प्रभु के सम्मुख में நீங்கள் சுயாதீனம் உள்ளவர்கள் தான். तुम सब स्वतंत्र है। நீங்க கரையத்துக்கு உங்களை வாங்கி இருக்கிறாரு. प्रभु दाम देकर मोल लिया। நீங்க சுதந்திரவாளி தான். तुम सब अभी स्वतंत्र हो गए। ஆனால் தேவனுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள். परंतु तुम सब परमेश्वर का இதை दास हो। எப்போதும் மறந்துட வேண்டாம். ये हमेशा तू याद रखना। நீங்க ஃப்ரீடம், நீங்க சுதந்திரமா போங்க. तुम स्वतंत्रता से अभी जा நீங்க सकते हो। தேவனுடைய சத்தியத்தை கேட்கறீங்க, यहाँ प्रभु के सत्य को सुनता நல்லா ஆராதிக்கிறீங்க. अच्छे से आराधना करते हो। ஆனால் தெரிந்து கொள்ளக்கூடியது உங்கள் கையில தான் இருக்கு. परंतु जो चुन लेता हो तुम्हारे हाथ में छोड़ दे। யார் கையில இருக்கிறது? किसके हाथ में? நீங்கள் எப்படி வாழணும்? तुम कैसे जीना? ராயப்பா போன உடனே எனக்கு உனக்கு பாட்டில் வாங்கி தரக்கு ஆள் ரெடியா இருக்கான். रायप्पा ब्रदर का रूम पर जाएगा तो तुरंत उसको पाटल के लिए वहाँ சாப்பாடு வாங்கி தர மாட்டான், உனக்கு சாராயம் வாங்கி தருவான். खाना लेके नहीं देंगे, चाय नहीं पिलाएंगे, சீமன் लेकिन ये देने के लिए सीमन हॉस्टल டெய்லி குடிக்கலாம். रोज बुलाएगा पीने के लिए। உண்மைதானே? सच्चे क्या नहीं? அப்ப ரொம்ப ஒரு 10 நேரம் சரி நான் வரமாட்டப்பா இருப்போம். 10 बार हम बोलेंगे मैं नहीं आऊंगा। சரி ஒரு நாள் சோர்வா இருப்போம். एक दिन ऐसे निराशा में रहेंगे। சரி வா, ठीक है आ जा। அந்த பக்கம் இழுக்கும். उस तरफ से खींचेगा। ரொம்ப உற்று பார்க்கணும். हम ये व्यवस्था को ध्यान रखना। கவனமாக நான் யார்? हम ध्यान से रखना मैं कौन है। சுதந்திரவாளி நான் உங்களுக்கு அந்த நேரம் வந்து நான் இல்ல. उसी समय मैं तुम्हारे साथ नहीं है। யாருக்கு அடிமை இல்ல. आमीन। अभी मैं किसी का अधीन में नहीं हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। எதையும் செய்யலாம். कुछ भी कर सकते, சுதந்திரவாளி. स्वतंत्र है। ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும். परंतु ध्यान रखो நான் யாருங்கிறதை உற்று பார்க்கணும். मैं कौन है वो देखो। எவ்வளவு கவனி முத்துக்குமார் உடனே நாங்க அம்மா கவனிக்க முடியாது. मुत्तु कुमार के सर्वदा माँ तुम्हारे पीछे नहीं आ सकती, நான் கவனிக்க முடியாது. पास्टर भी नहीं आ सकता, உனக்கு சகாயம் செய்யறதுக்காக लेकिन तुम्हारा मैं मदद कर सकता। ஹல்லேலூயா. हालेलुया। அதிகாரம் உன் கையில வந்துட்டியா? अधिकार मुत्तु कुमार के हाथ में। உண்மை முத்துதானி. तू अभी मोती है। ஹல்லேலூயா. हालेलुया। பேர் கேட்ட முத்தாக இருக்கணும். तेरे नाम के अनुसार तू मोती बनो। ஆண்டவருடைய சபைக்குள்ள சிப்பிக்கில் முத்தாக இருக்கணும். आमीन। तू ये कलीसिया में एक ऐसे अच्छे मोती அப்ப है। விடுதலை கர்த்தர் உனக்கு விடுதலை தந்துட்டாரு. प्रभु तुम्हें आजादी दे दिया। आमीन। हालेलुया। பக்கமே அந்த பன்னி பக்கமே போக கூடாது. फिर इसके बाद तो कीचड़ पर नहीं जाना। பன்றி கழுவி அதுல போய் விழுந்துட்டா நீ சேட்டை எடுத்து தான் जो வரும். कीचड़ से निला के ले आता फिर वापस नहीं जाना। வேண்டாம், அந்த பன்னி வாழ்க்கை வேண்டாம். वो सुअर की जिंदगी नहीं நாய் चाहिए। கக்கனதை திரும்ப தின்னு அந்த வாழ்க்கை வேண்டாம். जैसे कुत्ता जो उगला हुआ उसको वापस चाटता वैसे नहीं। மீண்டும் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தடியில போக கூடாது. दोबारा वो दासत्व के अधीन में मत जा। நல்லா பாட்டு பாடுறாப்ல. अच्छे गीत गा रहा, வாயை திறந்து நல்லா பாட்டு பாடுறாப்ல. अच्छे से मुंह खोल के गीत गा रहा मुत्तु कुमार। பாட்டெல்லாம் தெரியுது அவருக்கு. सब कुछ उसका आता। ஆனா இங்க கவனிங்க, இங்க வந்து பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். आमीन। यहाँ आके हो एक बड़ा आजादी पाई। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நாம் இந்த அடிமைத்தனத்திற்கு உட்படக்கூடாது. हम ये दासत्व के अधीन में नहीं होना। நீங்க ஃப்ரீயா போங்க, स्वतंत्रता से अभी जा நல்லா सकते, சந்தோஷமா இருங்க. अच्छे से आनंद से रहो। கர்த்தருக்கு நீங்க போற இடத்துல சந்தோஷமா இருக்கணும். प्रभु पर तुम सदा आनंद में रखो। ஆனால் परंतु இந்த சத்திய வசனத்தை உற்று பாருங்க. ये सत्य वचन पर जरा ध्यान रखो। நீங்கள் வேத வசனத்திலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். तुम वचन के द्वारा ही जन्म हुआ, அப்படி கிரியை செய்யுங்க. उसी के अनुसार चाल இதை चलो। உற்று பார்த்து கிரியை செய்யுங்க. ध्यान से देखकर वचन के अनुसार நீங்கள் चलो, பாக்கியவான்கள். तब तुम धन्य हो। நீங்க யார்? तो பாக்கியவான்கள். कौन है धन्य? உங்களை பார்த்து பாக்கியசாலி என்று சலிட் உலகம் உங்களை சலிட் அடிக்கும். तुम्हें देखकर ये संसार ऐसे सल्यूट करेगा, तू உங்களை धन्य है। பார்த்து உலகம் பார்த்து நீ பாக்கியசாலின்னு சலிட் அடிக்கும். आमीन। संसार देखे बताएगा तो धन्य है। ஹல்லேலூயா. हालेलुया। முத்துக்குமாரை பார்த்து சலிட் அடிக்க போறாங்க. मुत्तु कुमार के देख के सभी सल्यूट करेंगे। அவன் என்ன இப்படி இப்படி இருக்க, ஆனா உன்னை சல்யூட் அடிக்கிறதுக்கு காலம் வந்துட்டியா? आमीन। मुत्तु कुमार के सल्यूट करने के लिए समय आ गया। அப்ப ஆண்டவரிடத்துல அர்ப்பணிக்கணும். प्रभु पर समर्पित ஒரு हो। தேவ சமூகத்தை நோக்கி பாப்போமா? हम अभी प्रभु के ओर ताकेंगे।
हे प्रभु आपके कामों हमारे कामों को आप जानता है கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். प्रभु के समुख में கர்த்தர் இந்த நாள் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். Yes, Jesus. आमेन हालेलुया உடைய பூரண பிரமாணத்தை உற்று பார்ப்போம். स्वतंत्रता की அந்த सिद्ध பூரண व्यवस्था பிரமாணத்தை पर உற்று ध्यान रख பார்ப்போம். सिद्ध व्यवस्था पर ध्यान रख பைபிள் ராபாலா ஷந்தாராபி धन्य 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 பூரண धन्य பிரமாணத்தை உற்று பார்ப்போம். स्वतंत्रता की सिद्ध व्यवस्था पर ध्यान रख நீ சுயாதீனமுடையவன். तू स्वतंत्र है வேத வசனத்தை உற்று பார். वचन को ध्यान से देख அதன்படி செய். उसी के अनुसार करो நீ பாக்கியசாலியாக तब மாறுவாய். तू धन्य बनेगा நீ பாக்கியசாலி. तब तू धन्य है நீ பாக்கியவான். तू धन्य ஆண்டுடைய சமுத்திர प्रभु के समुख में सौंपेंगे நீ பாக்கியவான். तू धन्य நீ பாக்கியவான். तू धन्य இயேசுவே. Thank you, Lord. यीशु राजा हमारी राधी में मगन होंगे. यीशु राजा हमारी प्रार्थना करेंगे. अनुग्रहकारी प्रेमी परमेश्वर दयालु पिता विशेष रूप से आज का हमें आराधना में लेकर